எம் தனசேகரன், சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையில் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு பெற்றுள்ளேன். விருப்ப மனுவை பெற்று அவர்கள் வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் வெற்றியை தேடித்தந்து சின்னம்மா அவர்களுக்கு உறுதுணையாக அவர்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்ட்ட சமர்ப்பிச்சிருக்கிறேன். மன்னார்குடி பகுதி விவசாயிகள் சூழ்ந்த பகுதி. விவசாயிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உருவாக்கிய மன்னார்குடி தொகுதி முழுவதும் விளையாட்டு வீரர்கள் அதிகம் உள்ள பகுதி. அந்த பகுதியிலிருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அம்மா வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அம்மாட்ட வெற்றியை கொண்டாந்து சமர்ப்பிப்போம். வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். பற்றாத ஜீவ நிதியாக கள்ளச்சாரம் ஒரு பக்கம் ஓடுது, கஞ்சா வியாபாரம், விபச்சாரம் கன்னியாகுமரி பக்கத்தில் தலைவிரிச்சு ஆடுது. இதையெல்லாம் அடித்து ஒழித்து மக்கள் நிம்மதியாக வாழறதுக்கு வேண்டி சின்னம்மா சார்பில் இந்த தொகுதியில் நான் போட்டியிட விரும்புகிறேன். அம்மா வாய்ப்பு தந்தால் கண்டிப்பாக தீய செயல்கள் அனைத்து ஒழிக்கப்படும். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மனு கொடுக்குவதற்காக இன்று இங்கே வந்துள்ளோம். திட்டக்குடி தனி தொகுதி சட்டமன்றத்திற்காக கடலூர் மேற்கு மாவட்ட கழக சார்பாகவும் நான் இன்று மனு தாக்கல் செய்துள்ளேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மா எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தால் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியினை வெற்றி பெற்று அம்மாவினுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிப்பேன் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.